வருகின்றதே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும் மகிழ்ந்திடவே, தலைவாவும் மகிழ்ந்திடவே, திருப்பலியரும் பெறவிடுகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி இந்த தெய்வீக திருப்பலிக்கு பலி நிறைவேற்றுகின்ற தந்தையரின் பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே இன்று இயேசுவை முதலாக பெறவிருக்கின்ற திரு தீபோன் ஜஸ்டின், திருமதி குளோதியினுடைய மகள் ஜூகியினுடைய உடலுள்ள நலனுக்காகவும் இயேசு அவரை நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவரோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சிறுமிக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த திருப்பலியானது ஷீலாவிற்கு விரைவில் வேலை கிடைக்கவும், ஷர்மிளா விக்டர் உடலுள்ள நலனுக்காகவும், நிஷா ரிஜிட்டா நல்ல வரன் அமைய வேண்டும் என்று சொல்லியும், மரிசா ஜூகி உடலுள்ள நலனுக்காகவும், இறையன்பில் வளரவும், தீபோன் ஜஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சோஃபியா ஷைனி எஸ்தர் உடலுள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றவர் அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள், செஞ்சி மறைவட்டத்தினுடைய முதன்முகுரு அவர்களையும், மேலுமாக அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அவரோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வரும் வெள்ளி விழா நாயகருமான அவரையும், மேலுமாக நம்முடைய முன்னாள் உதவி தந்தையும் இந்நாள் ரெட்டியார் பாளையத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை நண்பர் சாமுவேல் அவர்களையும் நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையின் பெயரால் மனமாற வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்க தந்தையர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தம் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிவே
எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. செவிப்போமாக. இறைவா, எங்கள் புகலிடமும் பலமும் நீரே. உம்முடைய திருப்பெயரை போற்றி நன்றி பலி செலுத்த மகிழ்ச்சியோடு கூடி வந்துள்ளவும் மக்கள் மீது மனமிறங்கி அருட்கொடைகளை நிறைவாக பொழிவீராக. உம்முடைய வார்த்தையாலும் விருந்தாலும் எங்கள் விசுவாசம் அன்பு நம்பிக்கை வளரவும் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாக கடைபிடிக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருகின்றீர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது.
மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயமுற்ற போதும் நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றோரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவுடன் தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீ விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை தன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருகிறீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் இருக்கின்றார். என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. அவரே என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்தே காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்தே காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறகில் என்னை என்னாலும் காப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றால் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும் புல்லில் நடக்க என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும் புல்லில் நடக்க என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என்
இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. தூய ஆவியானவரை நாம் குடையாக கொண்டுள்ளோம் என உரோமை நகர திருச்சபைக்கு எடுத்தியம்போம் தூய பவுலடியார் அந்த ஆவியானவரே நம் பெருமூச்சுகளிலும் துணை நிற்கிறார் எனவும் அவர் வழியாக நாம் ஜெபிக்கவும் நம் உள்ளத்தை இறைவனிட எழுப்பவும் முடியும் என நினைவுபடுத்தும் இவ்வாசகம் தூய ஆவியின் வல்லமை ஜெபத்திற்கு அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்கு பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 24 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம்,
முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாக இன்று இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் தாங்க இருக்கின்ற ஏற்க இருக்கின்ற மரிசா ஜூவி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகின்றேன். இறைவன் தாயின் கருவறையிலிருந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உன்னை தன் கைகளில் பொதிந்து வைத்திருக்கின்றார். கண்ணின் இமை போல அவர் காத்து வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற இறைவன் உன்னோடு இணைந்து வாழ, உன்னில் வாழ இதோ தன்னையே உணவாக உனக்கு முதலாக உன்னுடைய உள்ளத்தில் எழ இருக்கின்றார். ஞானஸ்நானத்தின் வழியாக நீ கடவுளுடைய குழந்தையாக மாற்றப்பட்டாலும் இறைவனோடு இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இன்று நீ பெறப்போகின்றாய் என்றால் நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே இந்த நாளில் மகிழ்ச்சியான நாள் என்றால் சாதாரண மனிதர்கள் உறவை விட கடவுள், உன்னை படைத்த கடவுள் படைப்பு பொருளாகிய உன்னோடு இணையப் போகின்றார் என்றால், உன்னுடைய உள்ளத்தில் வரப்போகின்றார் என்றால் அதைவிட பெரிய மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான வாழ்வு இருக்க முடியாது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான நாளாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்த்து மகிழ வேண்டும். இது உன்னை பெற்றெடுத்த பெற்றோரும் மகிழ்கின்றார்கள். 10ஆம் வகுப்பில் நாண்டிட்டியில் ஒரு பாடம் இருக்கின்றது, யூதாஸ் காரியோத்து. அந்த பாடத்தில் சிசிலி என்ற அந்த நகரத்தில் உள்ள கத்தீட்ரல், அதில் இந்த மேலெல்லாம் சுவத்தில் படம் வரைகிறாங்களே, முரால் என்று சொல்லுவார்கள், சுவரில் மீது வரையப்படுகின்ற வர்ணங்கள். எனவே அந்த படத்தை வரைவதற்காக இயேசுவின் வாழ்க்கை வரலாறு வரைய வேண்டும். ஒரு ஓவியன் கான்ட்ராக்ட் எடுத்து விட்டான். என்னை எடுத்துவிட்ட பிறகு அவன் எல்லா ஓவியங்களையும் 12 அப்போஸ்தலர்கள், இதில் 10-11 அப்போஸ்தலர்களை வரைந்து விட்டான். 2 உருவங்கள் மட்டும் அவனுக்கு தேவைப்பட்டது. ஒன்று இயேசுவின் உருவம், மற்றொன்று யூதாஸ் காரியத்துடைய உருவம். எனவே இந்த இயேசுவின் உருவத்தை தேடி ஒரு நாள் அவன் தெரு வழியாக நடந்து செல்கின்ற பொழுது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையானது தேவதையின் முகம் போன்று இருந்தது. ஆனால் அழுக்கு படிந்தது. ஏன்னா கிராமத்து பிள்ளை, முகமெல்லாம் அழுக்கு படிந்தது. ஆனால் முகம் இயேசுவின் முகத்தை போன்று அழகாக இருந்தது. எனவே அந்த குழந்தையை அழைத்து சென்று அதை குளிப்பாட்டி அதற்கு பணம் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னை பார்த்து குழந்தை இயேசு படம் வரைய வேண்டும் என்று சொல்லுகின்றான். அவரை முடிகின்றது. அதன் பிறகு யூதாஸ் காரியோத்து அதை தேடி அலைகின்றான். ஆனால் கிடைக்கவில்லை. எனவே அவன், அந்த ஓவியன் பயப்படுகின்றான். நான் எடுத்த இந்த நிலையானது எங்கு அது முடியாமல் போய்விடுமோ, மக்கள் என்னை தூற்றுவார்களோ என்று பயந்து கொண்டு ஒரு நாள் வழக்கமாக இந்த ஓவியம் வரைகின்றவெல்லாம் நல்லா ஒயின் குடிக்க போவாங்க, சாராயம் குடிப்பாங்க என்ற அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. அதால் அதை மறைப்பதற்காக செய்வார்கள். எனவே அவன் ஒயின் கடைக்கு போகிறான். போகின்ற பொழுது ஒருவன் தாண்டி வருகிறான். தள்ளாடி ஒருத்தன் கந்தலான ஆடை அணிந்து கொண்டு முகமெல்லாம் விகாரமாக பாவத்தின் சின்னங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் முகத்தில், அவனுடைய முகத்தில் இருப்பதை போன்ற நிலையில் அவன் தள்ளாடி வந்து அங்கே விழுகின்றான். கெஞ்சுகின்றான், ஏதாவது ஒயின் கொடுங்க, கெஞ்சுகின்றான். அப்பொழுதுதான் அந்த ஓவியன் அவனுடைய முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்றால் தான் தேடிக்கொண்டிருந்த அந்த யூதாஸ் முகம், தான் மனதில் எண்ணிக்கொண்டிருந்த அந்த யூதாஸ் முகம் இதுதான் என்று அவனை அழைத்து செல்கின்றான். உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு தேவையான உணவு உடை தருகின்றேன், உனக்கு தேவையான ஒயின்லாம் கொடுக்குறேன், ஆனால் இதை மட்டும் செய்ய முடியுமா கேட்கின்றான். ஓகே, அவன் ஏற்றுக்கொள்கின்றான்.
அவன் ஒவ்வொரு நாள் படம் வரைகின்ற பொழுது அவன் நிற்க வைத்து படம் வரைகின்றான். அப்பொழுது ஒரு நாள் அவனுடைய முகமானது இறுக்கமாகின்றது, கண்கள் எல்லாம் சிவப்பு நிறமாகின்றது, அழுகின்றான். அவனுக்கு ஓவியனுக்கு ஒன்றும் புரியலை, ஏன்டா இவன் அழுகுறான். அப்பொழுதுதான் அந்த யூதாஸ் காரியத்துக்கு போஸ் கொடுத்தவன் கேட்குறான், சார் எனக்கு தெரியல உங்களுக்கு இல்லை தெரியலையே, இந்த இயேசுவின் முகத்தை வரைஞ்சிங்க இல்லையா, அந்த இயேசு நான் தான், வேறு யாரும் அல்ல. நான் சிறுவனாக இருந்தபோது இயேசுவாக இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கையை யூதாஸ் காரியத்து வாழ்க்கை போன்று மாறிவிட்டது என்று கூறுகின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த கதையானது எதை எடுத்து காட்டுகின்றது? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்று சொல்லுவார்கள். எனவே குழந்தை பிறக்கின்ற பொழுது நல்லவையாக இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல குழந்தை நல்லவனாக மாறுவதும் அல்லது தீயவனாக மாறுவதும் குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்றது, அன்னையின் வளர்ப்பில் இருக்கின்றது. இதைத்தான் இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற வாசகங்களை பார்க்கின்ற பொழுது, இறைவன் உலகை படைக்கின்ற பொழுது அனைத்தையும் படைக்கின்றார். மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா உயிரினங்களையும் ஒரே வார்த்தையால் படைக்கின்றார். ஆனால் மனிதனை அவ்வாறு படைக்கவில்லை. மனிதன் உண்டாக என்று கூறவில்லை, மாறாக ஒளி உண்டாக, சந்திரன் உண்டாக, நிலவு சூரியன் உண்டாக, நீர்நிலைகள் உண்டாக, மீன்கள் உண்டாக, இப்படி ஒரே வார்த்தையால் அனைத்தையும் படைத்த இறைவன் மனிதனை மட்டும் ஒரே வார்த்தையால் படைக்கவில்லை. யோசிக்கின்றார். பார்த்து களிமண்ணால் ஒரு உருவம் செய்து தனது ஆவியை ஊதி தனது சாயலாக படைக்கின்றார். வானத்துதர்களை விட சற்று தாழ்வாக படைத்தார் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். எனவே இவ்வாறு அனைத்தையும் படைத்துவிட்ட பிறகு இறைவன் பார்க்கின்றார், அனைத்தும் நல்லதென கண்டார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைத்தும் நல்லவையாக படைத்த இந்த உலகில் எவ்வாறு கலைகள் வந்தன, எவ்வாறு துன்பங்கள் வந்தன, எவ்வாறு பலவித சோதனைகளும் வாழ்க்கையில் சஞ்சலங்களும் வந்தன கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்து தத்துவங்கள் என்ன சொல்கின்றன? துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்னவென்றால் முதலாக அவர்களே காரணம், அல்லது உன்னுடைய மூதாதைகள் செய்த பாவங்கள் தான் இதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்று இந்து தத்துவங்கள் கூறுகின்றன. ஆனால் வெளி தத்துவங்கள் என்ன சொல்கின்றன? இவ்வுலகில் துன்பங்கள் வருவது 3 நிலைகளில் வருகின்றன. ஒன்று இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால் துன்பங்கள் வருகின்றது மனிதனுக்கு. மற்றொன்று வனவிலங்குகளால் துன்பங்கள் வருகின்றன. பார்க்கின்றோம், தண்ணியில் சிறுத்தை அங்கங்கே நடமாடுது, யானை அங்கங்கே வந்து வீட்டெல்லாம் அட்டகாசம் பண்ணுது. வனவிலங்குகள் மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கின்றன. இவற்றை விட மேலாக மனிதனை கொல்லுகின்ற காலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன? மனிதன் தீமையை தானே வரவழைத்துக் கொள்ளுகின்றான். இன்னும் புத்தர் அழகாக சொல்லுகின்றார், துன்பங்கள் தீர வேண்டுமா, நீ நிர்வாணம் அடைய வேண்டுமா, வாழ்க்கை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசையை அகற்றுங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த ஆசையை எண்ணி பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு என்ன ஆசை இருக்குது? மண் மீது ஆசை இருக்கின்றது, பொன் மீது ஆசை இருக்கின்றது, பெண் மீது ஆசை இருக்கின்றது. இந்த 3 ஆசைகள் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. மனிதன் இந்த செல்வத்தை தேடுவதற்காக, இந்த மண்ணை ஆட்கொள்வதற்காக, இந்த பொன்னை சேகரிப்பதற்காக, பெண்ணின் மீது இன்பத்தோடு வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் பலவித துன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். பலவித துன்பங்கள் இதனால் வருகின்றன என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எடுத்துரைக்கின்றன. மண்ணை தேடுகின்ற பொழுது சகோதர சகோதரிகள், ஒரே தாயின் வயிற்றில் இருந்த பிள்ளைகள் எவ்வாறெல்லாம் கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். அண்ணன் தம்பியை கொண்டு போகிறான், தம்பி அண்ணனை கொண்டு விடுகின்றான். மண்ணுக்காக, பொண்ணுக்காக டவுரி சிஸ்டம். எத்தனை பெண்கள் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக இவர்கள் இறக்கின்றார்கள், மண்ணனை ஊற்றி கொளுத்திக் கொள்ளுகின்றார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். காரணம் என்ன? இந்த மக்கள் இந்த பொண்ணின் மீது போய் டவுரி வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா. மக்களுடைய எண்ணங்கள் பேராசை. அடுத்து பெண்கள் மீது பாலியல் கொடுமைகள். அவர்களை மனிதனாக பார்ப்பது கிடையாது, சகோதர சகோதரிகளாக பார்ப்பது கிடையாது. இவர்களை, இந்த பெண்களை போதைப் பொருளாக பார்க்கின்ற இந்த உலகம் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கின்றது. துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. எனவே இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை, மாறாக இந்த அழகை,
இந்த அழகை நம்முடைய உள்ளத்தில் தீயென விதைக்கின்றன, தீய எண்ணங்களை உருவாக்குகின்றன. நீ பேராசை கொள்ள வேண்டும், நீ ஆணவம் கொள்ள வேண்டும், நீ சோம்பேறித்தனமாக வாழ வேண்டும், நீங்கள் லோபித்தனமாக வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நீதி நிறையற்ற முறையில் வாழ வேண்டும், பிறரை அழித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ பெருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த அழகையானது உன்னுடைய உள்ளத்தில் தீ எண்ணத்தை விதைத்துக் கொண்டு இருக்கின்றது. எனவே இறைவன் விதைக்கவில்லை, அழகை விதைக்கின்றான், அதற்கு மனிதன் உடன்படுகின்றான். எனவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த செயல்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வளவு ஆண்டு காலம் வாழப்போகின்றோம் இந்த உலகத்தில். மிஞ்சி போன ஒரு 75 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகள் ஆழ்ந்த பிறகு நாம் வாங்கின இந்த மாடி வீடெல்லாம் என்னோட வரப்போகின்றதா? நான் சேர்க்கின்ற பவுன் 100 பவுன் 200 பவுன் இதெல்லாம் நான் போட்டுட்டு தான் சாக போகிறேன்டா? அல்லது நான் குடும்பத்தோடு இருக்கின்ற என்னுடைய மனைவி, மற்ற பெண்கள் இவர்களெல்லாம் என்னோடு வரப்போகின்றார்களா? இல்லவே இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நாம் தீமையை சேகரித்துக் கொள்ள வேண்டும்? தீமை வாழ்க்கை துன்பத்தை ஏன் அனுபவித்துக் கொள்ள வேண்டும்? கடவுள் நல்லது தானே படைத்தார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏன் துன்பத்தை நமக்கு வரவழைத்துக் கொள்ள வேண்டும்? எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துன்பத்தை கொடுத்தது கடவுள் அல்ல, நீயே சம்பாதித்து கொண்ட சன்மானங்கள். உன்னுடைய பேராசையினால், உன்னுடைய சோம்பேறித்தனத்தால், உன்னுடைய ஆணவத்தால், உனது நீதி நிலைமையற்ற தன்மையால் இந்த உலகில் இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஹிட்லர் அவன் சர்வாதிகாரி ஆனது எதற்காக? மண் ஆசைக்காக. ஒரு பின் லேடன் இறந்தானே, அவன் எதற்கு ஆசைப்பட்டான்? மற்றவர்களை அழிக்க வேண்டும். டெரரிசம். இதன் அடிப்படையில் மக்களை கொன்று குவித்தான். ஏன் நம்முடைய கத்தோலிக்கு ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக ஒருவர் இறந்தாரே, எதற்காக? மதவாதம். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் மதவாதம். ஏன் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். காந்தி வாழ்ந்த இந்த உலகில் கோட்ஸே என்பவனும் வாழ்ந்திருக்கின்றார். எனவே நல்லவர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள், தீயவர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏன் மதர் தெரேசா நம்முடைய நாட்டில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். இப்படியெல்லாம் நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது தீயவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய இயற்கையான கேள்விகள் என்று, நான் நல்லவனாக இருக்கின்றேன், நான் கோவிலுக்கு வருகின்றேன், ஜெபமாலை சொல்லுகின்றேன், எந்தவித தீங்கும் நான் யாருக்கும் எண்ணியது கிடையாது, யாருக்கும் எந்தவித எதிர்ப்பையும் நான் சொல்லியது கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நலிந்து போகின்றது. இதோ பாருங்க, அவன் பாரு எப்படி இருக்கான். அவன் செய்யாத அக்கிரமம் கிடையாது, அவன் செய்யாத கொலை கிடையாது, அவன் செய்யாத நீதி நிறைவேற்ற தன்மை கிடையாது, அவன் எப்படி இருக்கான் பாருங்க என்று நாம் எண்ணுகின்றோம். அன்பு சகோதரர்களே, கிறிஸ்து சொல்லுகின்றார், கோதுமையும் வளர விடுகின்றார். அந்த கோதுமை வேரோடு இந்த களைகளும் எப்படி இருக்குமா? அப்படி பின்னி பிணைந்து கொண்டு வளருமா? எனவே இந்த வேரோடு பின்னி பிணைந்து வளர்கின்ற பொழுது நாம் களை எடுக்கின்ற பொழுது கோதுமையை பிடுங்கிவிடக்கூடும். எனவே தான் அவர் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். உனக்கு நான் வாய்ப்புகள் கொடுக்கின்றார், வாய்ப்புகள் கொடுத்து உன்னை வளர விடுகின்றார். எனவே நாம் பலரில் நம்முடைய உள்ளத்தில் எழுந்த கேள்வி, நான் நல்லவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், அவன் தீயவனாக இருக்கிறான், அவன் ஏன் வாழ்கின்றான், அவனுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வாழ்வு? அன்பு சோழர்களே, அவர்கள் வாழ்வது கிடையாது. எரிகின்ற நாம் பார்க்கின்றோம், மெழுகுத்தி எழுகின்ற பொழுது அவனை அணைகின்ற பொழுது எப்படி அணையுது? உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க. அணைகின்ற பொழுது நல்லா எரிஞ்சப்பட்டு அணைஞ்சு போயிடும். அது போன்றுதான் அந்த தீயவுடைய வாழ்க்கை. நிறைய பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம். தாதாக்கள் எப்படி இருக்கான்? எல்லாம் ஸ்கார்பியோவில் தான் போவான், ஆடி காரில் தான் போவான். ஆனால் போனவனை கொஞ்ச நாளில் பார்த்தா என்ன பண்ணுவான்? அவனுடைய எதிரி அவனை ஜாமீனில் வெளியே வரும்போது போட்டு தள்ளிடுவான். அப்போ அவனை போட்டு தள்ளுவான், அடுத்தது அவன் எதிரி பார்த்துப்பான், அவனை போட்டு தள்ளுவான். இயேசு அழகாக சொல்லுகின்றார், வாளை எடுப்பவன் வாளால் சாவான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்கின்ற நம்முடைய எண்ணங்கள் தவறு. நல்லவர்கள் அழிகின்றார்கள், தீயவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தவறான எண்ணங்கள். ஆனால் இறைவன் வாழ வைக்கின்றார், இருவரையும் வாழ வைக்கின்றார், நல்லவர்களையும் வாழ வைக்கின்றார், தீயவர்களையும் வாழ வைக்கின்றார். ஆனால் நல்லவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை அளிக்கின்றார், தீயவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். நற்செய்தியில் அழகாக பார்க்கின்றோம். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது சக்கேயு, அவன் ஒரு தீயவன், இறைவன் வாய்ப்பு அளிக்கின்றார், அவனுடைய வீட்டிற்கு சென்று உணவு அருந்துகின்றார். அடுத்தபடியாக பார்க்கின்ற மதலின் மரியாள், பாவியானவள், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றாள், இனிமேல் பாவம் செய்யாது, சமாதானமை போ, நல்லவளாக மாறுகின்றாள், புனிதையாகின்றாள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கள்ளன், சிலுவையில் தொங்குகின்ற பொழுது
நாம் செய்தது தவறு, இவர் ஒன்றும் செய்யவில்லை, இவருக்கு ஏன் இத்தகைய தண்டனை கொடுக்கின்றார்கள் என்று கூறிய காரணத்திற்காக அவனுடைய மனம் திரும்புதலை எண்ணி பார்த்து இன்றே என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று இறைவன் கூறியிருக்கின்றார். எனவே இவ்வாறு நமக்கு தீயவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் யாருமே நல்லவர்கள் கிடையாது. நீயும் நானும் தவறு புரிகின்றவர்கள், நீயும் நானும் குற்றம் குறை உள்ளவர்கள், நீயும் நானும் குறை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட இறைவன், இப்படிப்பட்ட நமக்கு இறைவன் வாய்ப்பளிக்கின்றார். எதற்காக? நீ மனம் திரும்ப வேண்டும். நீ என்னுடைய குழந்தை, என்னுடைய சாயல். நான் எவ்வாறு அனைத்தை நல்லதென கண்டேனோ அதே போன்று நீயும் நல்லவனத்தை காண வேண்டும். நான் எவ்வாறு தூயவனாக இருக்கின்றேனோ அதே போன்று நீயும் தூயவனாக இருக்க வேண்டும். நான் எவ்வாறு நீதி நெறியோடு வாழ்க்கையில் வாழ்கின்றேனோ அதே போன்று நீயும் வாழ வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரி, வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் அனைவரும் நல்லவர்களாக மாற வேண்டும். நாம் அனைவரும் குற்றம் குறைகளை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் நம்முடைய சுமைகளை அவரிடம் ஒப்படைத்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு வாய்ப்பு நம்ம ஊருக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மரிசா ஜோகி இவளுக்கு இதோ இறைவன் ஒன்றிணைய போகின்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவள் நல்லவராக வளர்வதும் தீயவளாக வளர்வதும் அன்னையின் பொறுப்பு அல்ல. அன்னையின் பொறுப்பு மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இதைவிட பெரிய ஒரு இன்ப நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. என்றால் படைப்பு, நாம் அனைவரும் படைப்பு பொருட்கள், சாயலாக இருந்தால் படைப்பு பொருட்கள். அந்த படைப்பு பொருளோடு இறைவன் இதோ இணைகின்றார் என்றால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே இவள் இந்த உலகில் பிறந்தது இவள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் அல்ல, மற கடவுள் விரும்பி நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே நீ என்னோடு வாழ வேண்டும், என்னுடைய அன்பில் வளர வேண்டும், என்னுடைய அந்த புனிதமான வாழ்க்கையை நீ சுவைக்க வேண்டும், அந்த அருள் ஒளியில் பங்கெடுக்க வேண்டும் என்று இறைவன் அழைக்கின்றார். இன்னும் இறைவனோடு சேர்ந்து இவளை பெற்றெடுத்து இவள் தந்தை இறந்து போனாலும் விண்ணகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டே இருக்கின்றார். என்னுடைய மகள் இது இறைவனோடு சேர்கின்ற பொழுது இதைவிட மகிழ்ச்சியான நிலை இருக்க முடியாது என்று ஆனந்த கண்ணீர் அவர் சுரிந்து கொண்டு இருக்கின்றார். எனவே இவளுக்கு எங்களுடைய உங்கள் அனைவரின் சார்பாக, குருக்கள் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கண்ணி நிமை போல காத்து வருகின்றார், வாய்ப்புகள் கொடுக்கின்றார், நேரங்களில் கொடுக்கின்றார். நாம் அனைவரும் மனம் திருந்தி இறைவனுடைய நல் உறவை பெற்றவளாக, நல் ஆசிரியரை பெற்றவளாக, கலந்தித்து சேர்க்கப்படுகின்ற அந்த கோதுமை மணியை போன்று நாமும் விண்ணகம் செல்ல வேண்டி இருக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை நமது சொல்லாலும் செயலாலும் அவருடைய போதனையான அன்பினாலும் பெற்றுக்கொள்வோம். அதற்காக இறைவனுடைய அருளை இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து நம் ஊருக்காக மன்றாடுவோம். சிறப்பாக மரிசா ஜூகி இவளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். Amen.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிச்சயங்களை நினைவு கூற நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் ஊற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல அன்பு இறைவா, இறைவனுக்காக தங்களையே நிர்ணயித்த நம்முடைய திருச்சபையினுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக வேண்டுகிறோம். தங்கள் அர்ப்பணத்தை பற்றுறுதியுடன் காப்பாற்ற இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, உலக மக்கள் வன்முறை அனைத்தும் அகன்று அமைதி பெற்று முழு சுதந்திரத்தோடு இறைவனுக்கு பணிபுரிய அவரை மன்றாடுவோம். அரவணைக்கும் தெய்வமே இறைவா, தனிமையால் அல்லது நோயினால் வாடும் முதியோர் நமது பிறரன்பு பணியால் ஆறுதல் பெற இறைவாமை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் நல்ல அன்பு இறைவா, இன்று முதலாக நற்கருணை நாதரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்க இருக்கும் மரிசா ஜூகி என்னும் சிறுமிக்காக சிறப்பாக வேண்டுகிறோம். நீர்தாமே இவருக்கு உமது வல்லமையையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்த இறைவாமை நோக்கி மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே, உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள்.
நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் மாட்சிமை மிகுந்த இறைவா, பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பலிகளுக்கு பதிலாக நிறைவான இந்த ஒரே பலியை நீ ஏற்படுத்தி நீ நாங்கள் ஆர்வத்துடன் செலுத்தும் பலியை ஆவேலின் காணிக்கை போலேற்று ஆசீர்வதித்து அர்ச்சித்தருளும். இது எங்கள் அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலோமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தமது நினைவாக நாங்களும் பலி செலுத்த கற்பித்தருளினார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை நாங்கள் உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் பாவத்திலிருந்து கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோம் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆடிமையா
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதமாக்குகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவனே, மறுவளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உழைப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியா நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர்கள் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, உலகெங்கும் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பாலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள்,
துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. சிறப்பாக இன்று முதலாக உம்மையை தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஏற்க இருக்கின்ற மரிசா ஜூகி என்னும் சிறுமியை நினைவு கூர்ந்தருளும். அவளோடு நீ என்றும் தங்கி அவளை வழி நடத்தியருளும். நீ விரும்பியபடி உன் திருமணம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயோ, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையோ எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த கிறிஸ்து. தந்தை நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், தம் ஒரே மகனாகிய இவரை இவ்வுலகிற்கு அனுப்பி நமக்காக மரித்து உயிர்க்க செய்தார். அந்த ஆண்டவர் இயேசு உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வாக்கினுடைய நிறைவாக இத்திருவிருந்திலே நம் உள்ளத்திலே வருகின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபித்து உதவி செய்த அருட்தந்தையர்கள் செஞ்சி மறைவட்ட முதன்மை குருவும் செஞ்சி பங்கு தந்தையுமான அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்களுக்கும், திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அவர்களுக்கும், ரெட்டியார்பாளையம் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சாமுவேல் அவர்களுக்கும், நமது பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ராபர்ட் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக தமது உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு மகள் திப்போ மரிசா ஜூஹி இவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். செவிப்போமாக. விசுவசிப்போர்க்கு வாழ்வாகிய இறைவா, நீனும் மக்களுக்கு தயவா என்றும் துணை நிற்க கெஞ்சி கேட்கின்றோ. வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே மரிசா ஜூஹி ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக முதல் நன்மையாக பெற்றிருக்கின்றார். மகிழ்ச்சியான ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு நாள். இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். அடுத்ததாக இவரை முன் தயாரிப்பு செய்து மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்து பாவ சங்கீர்த்தனம் மற்றும் எல்லா முன் தயாரிப்பும் செய்த இந்த திருப்பலியிலே இந்த முதல் நன்மை இடம்பெறுவதற்கு அனுமதியும் ஒத்துழைப்பையும் உடனிருப்பையும் கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரிசா ஜூஹிக்கு இந்த திருப்பலியிலே அனைவரும் சேர்ந்து திருப்பலி ஆற்றி ஆண்டவருடைய இயேசு முதல் நன்மையை கொடுத்திருக்கின்றோம். திருப்பலி ஆற்றிய அத்துணை அருட்தந்தையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூஹி சிறிய குழந்தையாக இருக்கின்ற பொழுது, ஒரு வயசு இருக்க நினைக்கின்றேன், ஞான ஸ்நானம் கொடுத்தேன். அப்பொழுது ஒரு சிரிப்பு, அதே சிரிப்பு இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த சிரிப்பு உன்னுடைய வாழ்நாளிலே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் இயேசு உனக்கு துணையாக இருப்பார். உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் நிச்சயமாக உனக்கு உடனிருந்து கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்துவார்கள். எனவே இறைவனுடைய பிள்ளையாக இருக்க இங்கே கூடியிருக்கின்ற உற்றார் உறவினர், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோருடைய சார்பாகவும் உன்னை வாழ்த்துகின்றோம். உனக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். உன்னுடன் இறைவன் இயேசு, அன்னை மரியாவினுடைய அரவணைப்பு என்றும் இருக்க உன்னை நாங்கள் தொடர்ந்து நினைத்து ஜெபித்து வாழ்த்துகின்றோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.